இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்றரை மணிக்கு மேல அனுமதி கிடையாது. ஆதார் அட்டை புகைப்படத்தை மறந்துவிட்டு வந்த மாணவர் ஓடோடி சென்று உதவிய தலைமை காவலர். இன்று நாடு முழுவதும் நீட் தேர்வு நடந்திருக்கும் நிலையில் கடைசி நேரத்தில் பல மையங்களிலும் பல பரபரப்பான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆடை நிபந்தனைகள், ஆபரணங்களை அணியக்கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகள் காரணமாக மாணாக்கர்கள் கடைசி நிமிடங்களில் பரபரப்பாக காணப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் ஒரு மையத்தில் மாணவர் ஒருவர் ஆதார் அட்டை புகைப்படத்தை மறந்துவிட்டு வந்ததால் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு கேட் அடைக்கப்படும் என்பதால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் ஒருவர் அங்குள்ள கணினி மையத்திற்கு ஓடோடி சென்று பிரிண்ட் எடுத்து வந்து அந்த மாணவரிடம் கொடுத்து தேர்வு எழுத அனுப்பி வைத்த காட்சி வெளியாகி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த தலைமை காவலருக்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். மகப்பேறு பச்சிளம் குழந்தை பிரிவில் தீ விபத்து. வேகமாக மீட்கப்பட்ட கர்ப்பிணிகள், குழந்தைகள். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே அரசு ராசா மிராசுதாரர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளும் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் அங்கு முதல் தளத்தில் திடீரென மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. முதல் தளம் முழுவதும் புகைமூட்டம் ஏற்பட அங்கிருந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வேகமாக அவர்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வெளியே வந்தனர். துரத்தை அடுத்து செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் வெளியே கொண்டு வந்துவிட்டனர். வளாகம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட எஸ்பி ராஜாராம் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். முதல் தளத்தில் 24 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவலை கொடுத்தனர். மொத்தமாக 50க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு எந்தவித உயிர் சேதமும் காயமும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. It's sponsored by Bimoto mobile app.